இப்போ கூட நீங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்கலனா, அதுக்கப்புறம் நீங்க எப்போதுமே புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி ராஜி? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு கல்யாண ஏற்பாடு வரைக்கும் போவீங்க. இவன் என்னடானா உங்க முகத்திலே முழிக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். விஷ்ணு, ஏதோ நான் தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? யார் தப்புன்னா என்னங்க? அவன் உங்க கார்த்தி, நீங்க அவனோட ராஜி. 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தீங்கன்னா லவ், லைஃப், ஃபேமிலின்னு ஹாப்பியா போயிருக்குங்க. இப்படி சண்டை, பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் விஷ்ணு. ஆனா நாங்க அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நாங்க 2 பேரும் அப்படியே தனித்தனியா ஒரு லைஃபை வாழறது தான் நல்லது. ஏங்க, நீங்க இல்லாம கார்த்தியும் இல்ல கார்த்தி இல்லாம நீங்களும் ஆளாளுக்கு ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டீங்கன்னு ஆடியன்ஸா பாக்குற எங்களுக்கே தெரியுது. அது எங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்ல விஷ்ணு, பிரியறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒருத்தர் பிரிஞ்சு ஒருத்தர் வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. அந்த கஷ்டத்தை நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் அனுபவிச்சிட்டீங்க. போது ராஜி, நீங்க சேர்றதுக்கு இந்த சான்ஸை விட்டு வேற சான்ஸே கிடைக்காது. என்ன ராஜி, கார்த்தி என்ன சொல்லுவான்னு யோசிக்கிறீங்களா? அவனை விடுங்க, அவன் ஒரு லூசு பையன். அவன் எதை பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணணும் தான் யோசிப்பான். ஆனா உங்க விஷயத்துல மட்டும் அவன் ரொம்ப சொதப்பிட்டான். மற்றபடி அவனும் உங்களை மாதிரி தாங்க. உள்ளுக்குள்ள நிறைய காதலை வச்சுக்கிட்டு வெளியில வெறுப்பை காட்டிக்கிட்டு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் அந்த டிராமா விட்டுட்டு ரியல் லைஃப்க்கு வாங்க. நான் கார்த்தி ஃப்ரெண்டு மட்டும் இதை சொல்லலை, நான் உங்களுக்கும் ஃப்ரெண்டு, அதனால தான் இப்படி சொல்றேன். அவன் ரொம்ப நல்லவன் ராஜி. உங்களை பிரிஞ்சு நிச்சயமா அவனால இருக்க முடியாது. இப்ப கூட அவன் உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருந்தா ராஜிக்கு பிரச்சனை, அதனால நான் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கு நடுவுல எல்லாம் நடந்துருச்சு. அதனால நீங்க சேர்ந்து தான் வாழணும்னு நான் மொக்க லாஜிக்ல சொல்லி உங்களை சேர்த்து வைக்கலாம் ஒன்றும் வரலங்க. நீங்க தப்புன்னு நினைச்சு சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்களா? அந்த இன்சிடென்ட் அது நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த லவ்வால வந்துச்சு. இதுல யார் சரி யார் தப்புன்னு யோசிக்காம நீங்க 2 பேரும் சீக்கிரம் சேர வழியை பாருங்க.